2026 ஒரு தேர்தல் திருவிழாவை நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த தேர்தல் திருவிழா சற்று மாறுபட்ட தேர்தல் திருவிழா. தூய்மைப்படுத்தப்பட்ட பட்டியலை கொண்டிருக்கின்ற ஒரு தேர்தல் திருவிழா. சரியா கேக்குதாப்பா? ஆனால் ஆரம்பத்திலேயே இருந்து எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தேர்தல் திருவிழாவும் இந்த தேர்தல் திருவிழா தான். ஏனென்றால் சில குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நினைத்த பின்பு SIR என்ற திட்டத்தை கொண்டு வரும் பொழுது தமிழகத்தில் இந்த சார் என்ற வார்த்தைக்கு ஒரு பதற்றம் இருக்கிறது. அந்த பதற்றம் இப்பொழுதும் வந்துவிட்டது. சார்னால பதறிவாங்க. அது நேற்றைய சர்வ கட்சி கூட்டத்தில் மிக தெளிவாக தெரிந்தது. இன்று ஏன் இந்த கையேடு அறிமுகப்படுத்தப்பட்டு வெளியிடப்படுகிறது என்றால், நேற்றைய தினம் சர்வ கட்சி கூட்டத்தை பார்த்த பின்புதான் இதை எழுதவே நான் ஆரம்பிச்சேன். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அருமை சகோதரி விஜயதரணி அவர்களுக்கு, அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றவர். அதனால் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இங்கே மற்றவர்கள் 3 மாவட்ட தலைவர்கள், தென் சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் கிரி, சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் குமார். இந்த புத்தகத்தை வெளியிட போகிறவர்கள் யார் என்றால் வாக்காளர்கள் தான் அதை வெளியிட போகிறார்கள். ஒன்று முதல் வாக்காளர்கள், ஏழை வாக்காளர்கள். இன்னைக்கு தான் முதல்ல 2026 ஓட்டு போட இருக்கின்ற வாக்காளர்கள். மற்றொருவர் அதிக நாட்கள் அதிகமாக ஓட்டு போட்ட மூத்த வாக்காளர். ஏனென்றால் இது வாக்காளர் திருவிழா, அதனால் இவர்கள் தான் ஓட்டு போட போகிறார்கள். அவர்கள் தான் இந்த புத்தகத்தை வாங்க போகிறார்கள். இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு முன்னால் சில ஒரு கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னதை போல சர்வ கட்சி கூட்டத்திற்கு பின்புதான் இந்த கையேடை நான் எழுத ஆரம்பித்தேன். ஏன் நான் அப்படி செய்தேன்? மரியாதைக்குரிய கொஞ்சம் பேசாதுங்கப்பா, சரியா இல்லையா? கேக்குதா? போடி எடுத்துடலாமா? இங்க வந்துடவா? சரி, ஓகே ஓகே, இப்ப சரியா இருக்கா? சர்வ கட்சி கூட்டத்தை நடத்திய முதல்வர் சொல்கிறார், வாக்குரிமை பறிக்கப்பட இருக்கிறது. முதல் பொய். இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி அவர்களின் எதிர்வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட இருக்கிறது. இரண்டாவது பொய். சிறுபான்மை அவர்களின் வாக்குகள் எல்லாம் நீக்கப்படுக போகிறது. இது மூன்றாவது பொய். யாரெல்லாம் மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்க போகிறார்களோ அவர்களின் வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட இருக்கின்றது. பீகார் மாதிரி பீகார் மாதிரி பீகார் மாதிரி அப்படின்னு 64 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள். 64 லட்சம் வாக்காளர்களின் உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. இப்படி ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு வாக்காளர் கூட தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் வாக்காளர் பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு யாருமே எங்களது வாக்குகள் இல்லை என்று தெரிவிக்கவில்லை. எல்லோருமே நீக்கப்பட்ட வாக்காளர்கள், பல பேர் இறந்த வாக்காளர்கள், 2 பதிவு வாக்காளர்கள்,
மாற்று இடத்தில் இருந்து வந்த வாக்காளர்கள். ஆக மிக தெளிவாக இந்த புத்தகத்தில் பீகாரில் என்ன நடந்தது என்பதை நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். இது ஏன் இந்த புத்தகம் இவ்வளவு அவசரமாக வெளியிடப்படுகிறது என்றால், நாளைய தினம் இந்த எஸ்ஐஆர் என்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பரிசீலனை ஆரம்பிக்க இருக்கிறது, பதிவு ஆரம்பிக்க இருக்கிறது. ஆக அதற்கு முன்னால் இன்றைய தினமே இது மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அதை பத்திரிகை சகோதரர்களை கூப்பிட்டு அவர்கள் மூலமாக இது அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். அதுல குறிப்பா வாக்காளரின் வலிமை, empowering every voter, that is the story of SIR. இதுல நான் 2-3 விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த மட்டில் எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. தமிழகத்தில் எதுவுமே நல்லது நடக்கக்கூடாது என்று திராவிட மாடல் அரசு கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் முதல்வர் அவர்கள் சொல்கிறார்கள் வாக்குரிமை பறிக்கப்பட இருக்கிறது என்று. அனைத்து தலைவர்களும், அண்ணன் வைகோ, மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ, சகோதரர் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள், சகோதரர் செல்வ பெருந்தகை, எல்லோருமே ஒரே மாதிரி பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆக எனக்கு தாங்கவே முடியவில்லை. என்ன இது, ஒரு நல்ல திட்டத்தை எல்லோரும் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று சொன்னார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள், பாஜகவிற்கு பயந்து கொண்டு சில கட்சிகள் இங்கே வரவில்லை. அது அதிமுகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அண்ணன் வாசன் அவர்கள் கட்சி, தமாக, இவர்கள் எல்லாம் வந்து சேரல. உடனே முதலமைச்சர் சொல்கிறார் பயந்து போய், பாஜகவிற்கு பயந்து போய் இவர்கள் எல்லாம் வரவில்லை என்று. நான் சொல்கிறேன், அங்கே வந்த 41 பேரும் முதலமைச்சருக்கு பயந்து போய் வந்தவர்கள். ஆக உங்களுக்கு பயந்து போய் வருகிறார்கள், எங்களுக்கு பயந்து போய் வராமல் இல்லை. வந்தவர்கள் எல்லோரும், ஏன்னா எல்லாரையும் நான் சின்ன வயதிலிருந்து பார்த்திருக்கிறேன். அண்ணன் வைகோ எல்லாம் நான் பார்த்து வியந்த தலைவர்கள். ஆனா எல்லோருமே உண்மை இல்லை என்று தெரிந்த பின்பு ஒரே வழியா பக்கவாத்தியம் வாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு தமிழகத்தை பற்றி ஒரு கவலை இருக்கிறது. என்னென்றால், எல்லாமே இந்த திராவிட ஆட்சியில் நல்லதை எல்லாம் விட்டு விடுகிறார்கள் என்ற கவலை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த மட்டில் தமிழன் வளர்ச்சியை பார்ப்பதை விட வசனங்களை பார்த்து மகிழ்கிறான் என்று, வளர்ச்சியை பார்ப்பதை விட வசனங்களை பார்த்து மகிழ்கிறான் என்று, கொள்கைகளை விட கோஷங்களை பார்த்து மகிழ்கிறான் என்று. ஆக அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக வேதனையான ஒன்றாக எனக்கு இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக உண்மை வெளியே தெரிந்தே ஆக வேண்டும். அதற்காகத்தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இது உங்கள் கையில் தவழும் பொழுது இதில் உள்ள எல்லா அவர்கள் கேள்விக்கும் இதில் பதில் இருக்கிறது. முதலில் இன்று சொல்கிறார்கள், நான் இப்பொழுது ஒரு மத்திய தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் இருந்து இதில் புத்தகம் எழுதியதில் பல அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டது, அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. ஏனென்றால் இதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது தேர்தல் ஆணையமே அறிவிக்கவே முடியாது என்ற ஒரு திட்டத்தை, அதனால் இது மத்திய அரசின் கெசட்டில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டு. நேற்று நான் ஒரு அதிகாரியிடம் கேட்டேன், இல்லை, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், எதற்கு இந்த சிறப்பு சீர்திருத்த இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்ற தகவலை மக்களுக்கு தெரிவித்தால் போதும். 21 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக 5 வருடங்களுக்கு ஒரு முறை வீடு வீடாக சென்று பரிசீலிக்கப்படும், பரிசோதிக்கப்படும். ஆக அது 5 ஏறக்குறைய 21 வருடங்கள் நடைபெறவில்லை. அதனால் இறந்தவர்கள் எல்லாம் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேறு ஊருக்கு போனவர்கள் எல்லாம் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இறந்தவர்களையும் வேறு ஊருக்கு போனவர்களையும் 2 இடத்தில் பதிவு செய்தவர்களையும் நீக்கினால் நிச்சயமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட சதவீதம் நீக்கப்படும். ஆனால் அதே நேரத்தில்
18 வயது வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள். அதனால் இந்த எஸ்ஐஆர் என்பது இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் அல்ல. இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். எல்லாவற்றிற்கும் மேலாக சுப்ரீம் கோர்ட் போவோம் அப்படின்னு நேற்று சொல்லி இருக்கிறார்கள். சட்டம் என்ன சொல்கிறது என்றால், இதுவரை அதுவும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன், பல இடங்களில் பல மாநிலங்களில் சுப்ரீம் கோர்ட் போகும் பொழுது தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அது நினைத்தால் நிச்சயமாக முன்னெடுக்க வேண்டும் என்றால் அதை எந்த உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தடுக்காது என்பதைத்தான் இவ்வளவு நாள்கள் சொல்லி இருக்கின்ற தீர்ப்பு. அதனால் முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் போவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அர்ஜுன் மூர்த்தி அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் உச்ச நீதிமன்றம் போவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் போக முடியாது என்பதும் ஒரு மிகப்பெரிய தெளிவான சட்டமாக இருக்கிறது. எனக்குள்ள வருத்தம் என்ன என்றால், இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். மக்களின் பங்களிப்பு இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் என்பது வெற்றி பெற முடியாது. ஆனால் இன்று சொல்கிறார்கள், இதில் மிக தெளிவாக நான் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன், இன்றிலிருந்து இன்று வரை வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள், பரிசீலிக்கப்படுவார்கள், பின்பு வாக்காளர் பட்டியல் அறிமுகப்படுத்தப்படும். அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் இது யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆக நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரர்கள் இதை பார்த்துவிட்டு ஆட்சேபனை சொல்ல மாட்டார்களா? மக்களே ஆட்சேபனை சொல்ல மாட்டார்களா? நீங்கள் சொன்னதை போல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தால் எல்லாரும் சாலைக்கு வந்து எங்கே என் ஓட்டு, எங்கே என் ஓட்டு, எங்கே என் ஓட்டு என்று கேட்டிருக்க மாட்டார்களா? ஆக இவை எல்லாமே தேர்தல் ஆணையம் செய்துதான். நேற்று சகோதரி ஜோதிமணி அவர்கள் நேற்றில் இருந்து ஒரு ஃபார்மை வச்சுக்கிட்டு இதை எப்படி ஃபில் பண்றது, இப்படி ஃபில் பண்றது, இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டுக்கொண்டிருந்தார். நான் ஒரு அதிகாரியிடம் கேட்கும்போது சொன்னார்கள், அதற்கு காரணமே ராகுல் காந்தி தான். நாங்கள் எஸ்ஐஆர் மிக சிம்பிளா செஞ்சு முடிச்சோம். ஆனா இவங்க கேள்வி கேட்க கேள்வி கேட்க கேள்வி கேட்க அதற்கு அதிகார படிவம் வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து இதை நாங்கள் இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். 2 ஃபார்ம் கொடுக்கப்படும், அதில் ஒன்று பதிவு செய்யப்படும். அது நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், பிஎல்ஓ என்ற ஆபீசர் வருவார். இன்னொரு தலைவர் கேட்கிறார், ஒரு மாதத்திற்குள்ள இதை எப்படி முடிப்பீங்க அப்படின்னு. 1000 பேருக்கு ஒரு பிஎல்ஓ ஆபீசர் இருப்பார். 1000 பேருக்கு மட்டும்தான். ஏறக்குறைய 70,000 பூத்துகள், 68,000 சொச்சம் பூத்துகள். 1000 பேருக்கு ஒரு பிஎல்ஓ ஆபீசர் இருந்து 3 முறை வீட்டுக்கு வந்து 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 இதை அவர் சரி செய்யும் பொழுது எப்படி விடுபடும் என்று நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்கிறார்கள். நான் ஏன் இதை மக்கள் இயக்கமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்றால், நான் ஒரு கவிதை படித்தேன். அப்பா அப்பா தேர்தல் என்றால் என்னப்பா, அப்பா அப்பான்னு நான் வேற அப்பாவை சொல்லல, நம்ம அப்பா சொல்லல. தமிழ்நாட்டில் அப்பானாலே யாரை கூப்பிடுறீங்கன்னு தெரியாம போயிடுது. அவன் பையன் கேட்கிறான், அப்பா அப்பா தேர்தல்னா என்னப்பா? அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் நம்மை அவர்கள் ஏமாற்றுவதற்கு நாமே கொடுக்கும் லைசன்ஸ் தான் மகனே தேர்தல். அதான் தேர்தல். இன்னொரு போய் கேட்கிற, அப்பா தேர்தல்னா என்னப்பா? வெறும் புள்ளிகளை பெரும் புள்ளிகளாக்க கரும்புள்ளிகளை நம் கையில் பெற்றுக்கொள்கிறோம் பல்லவா, அதுதான் தேர்தல். வெறும் புள்ளிகளை பெரும் புள்ளிகளாக்க கரும்புள்ளிகளை கையில் தாங்குகிறீர்கள், அதுதான் தேர்தல். 1967 எனக்கு நன்றா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பொண்ணு. திமுக வெற்றி பெறுகிறது. அப்ப ரஷ்யால இருந்து மை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைய போட்டோன்னு இதை அழிச்சிட்டு திருப்பி போய் ஓட்டு போடுவாங்களாம். இப்ப எங்க அப்பா சொன்ன ஒரு அனுபவம், காமராஜர் உட்கார்ந்து இருக்காராம். எங்க அப்பா பேசும்போது, அப்ப இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பேசும்போது சொல்றாங்களாம், நீங்கள் பொய்மையினால் வெற்றி பெற்றீர்கள், பொய் மையினால் வெற்றி பெற்றீர்கள் அப்படி சொல்லும் போது காமராஜர் சொன்னாராம், தேர்தல் என்பது நடுநிலையாக நடப்பது, நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது. உண்மையான தலைவர்கள், அதனால் அவர்கள் அப்படி பேசினார், தெரிந்தும் பேசினார்கள். ஆனா இன்னைக்கு தேர்தல் ஏன் பதறுகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் பதறுகிறது என்றால், இது தீவிர வாக்காளர் பதிவு இயக்கம், நேர்மையான வாக்காளர்கள் பதிவு இயக்கம். திமுக 2 வருஷமா என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? பொய்யான வாக்காளர்களை பதிவு செய்து பதிவு செய்து பதிவு செய்து ஒரு பூத்துக்கு ஒரு 800 பேராவது அதிகம் இருக்கணும்னு சொல்லி ஒரு பொய் வாக்காளர் பதிவை, தீவிர வாக்காளர் இயக்கத்தை அவர்கள் நடத்தி முடித்து விட்டார்கள்.
அதனால் தான் தேர்தல் கமிஷன் நடத்துகின்ற இந்த தீவிர வாக்காளர் பதிவுக்கு பயப்படுகிறார்கள். நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்தால், உண்மையான முதலமைச்சர் சொன்னாரே, கமலஹாசன் சொன்னார், உண்மையான வாக்குப்பதிவாளர் ஒரு வாக்கு கூட விட்டு விடுபடக்கூடாது. அதுக்கு சார் இந்த சார், அதுக்கு சார் இந்த சார் ஒரு வாக்காளர் கூட விடுபட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சார். நான் கேட்கிற, இத்தனை கட்சிகள் வட்டமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தீர்களே, உங்களின் வாக்கு முகவர்கள் வரப்போகிறார்களே, அவர்கள் எல்லோரும் வாக்குச்சீட்டுகளை சரிபார்க்க போகிறார்களே, அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்ந்த வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது என்றால், சாராத வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது என்றால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்களா? அப்ப நீங்கள் அவ்வளவு பலவீனமானவர்களாக இருக்க போகிறீர்களா? ஆக ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை உதாகரமாக்கி நான் கேட்கிறேன், மாநில சுயாட்சி, மாநில அதிகாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களே, மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொடுத்தால், அதை கட்டாயப்படுத்தினால், மக்களுக்காக கட்டாயப்படுத்தினால், அறிமுகப்படுத்தினால், உடனே எங்களது மாநில உரிமை என்னாவது? ஒரு ஆளும் கட்சியை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தலாம் என்று கேட்கிறீர்கள். பக்கத்தில் கேரளாவில் என்ன நடந்தது? பிஎம்ஸ்ரீ என்ற ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் நன்மை கருதி அந்த மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்ள போகும் பொழுது மத்திய அரசு அடக்குமுறையை ஏவவில்லை. ஒரு கட்சி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அடக்குமுறையில் ஏவுகிறது என்றால் உங்களின் மாநில அதிகாரம் எங்கே போகிறது? சார்ந்தவர்களுக்கும் என்ன என்றால், அவர்களுக்கு ஏதாவது நடந்தால், அவர்கள் காரணமாக நடந்தால், இது என்ன பாசிசம் என்று கேட்கிறேன். மத்திய அரசு ஒரு திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்றால் அது அரசாட்சி. ஆனால் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பின்பும் அந்த கட்சி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை, ஒரு திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று, அதுவும் மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் இது என்ன கொள்கை என்று கேட்கிறேன். ஆக நீங்கள் செய்வது எல்லாம் நல்லது, பாசம். பாஜக சென்றால் அது பாசிசம். இப்படித்தான் நீங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் ஏன் இந்த புத்தகத்தை வெளியிடுகிறேன் என்றால், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். 1967 ஏற்பட்ட மாற்றம், ஏமாற்றம் மாற்றப்பட வேண்டும். நிச்சயமாக நல்லவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நல்லவர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டு விடக் கூடாது. நான் தூத்துக்குடியில் ஒரு மேனிஃபெஸ்டோ தயார் செய்திருந்தேன். அந்த மேனிஃபெஸ்டோ, கவர்னர் மாளிகைக்கு மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் வந்தார்கள். அந்த மேனிஃபெஸ்டோ மேல இருந்தது. அதுல என்னன்னா, எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை அதில் நான் கணக்கிட்டு இருந்தேன். அங்கே வாழை அதிகமாக கிடைக்கிறது, அதனால் வாழை நாரில் துணிகள் செய்யும் மிகப்பெரிய தொழிற்சாலை அங்கு கொண்டு வர முடியும். அங்கே முருங்கை அதிகமாக கிடைக்கிறது. உலகம் முழுவதும் முருங்கைக்கு ஒரு தேவை இருக்கிறது. அதனால் சாத்தான்குளம் போன்ற இடங்களில் உள்ள முருங்கைகளை எல்லாம் எடுத்து நாம் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் நம்ம வசதி செய்து கொடுக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக மீன், அஸ்ஸாம்ல கருவாட்டினால் மட்டும் ஒரு கிராமம் 40 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது ஒரு வருடத்திற்கு. அதே போல தூத்துக்குடியில் கருவாட்டை வைத்து அந்த மக்களை செல்வந்தர்களாக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு வைத்திருந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக திருப்பதி தேவஸ்தானம் போலவே நமது திருச்செந்தூரை தேவஸ்தானமாக மாற்ற வேண்டும் என்றும் ஒரு குறிப்பை நான் அதில் எழுதி இருந்தேன். ஏன்னா அப்படி ஆக்கியிருந்தா நம்ம சேகர் பாபு அண்ணெல்லாம் கொஞ்சம் நம்மளை இவ்வளவுக்கு ஏமாற்ற முடியாது. தங்கம் எங்கே இருக்கு என்று தெரியவில்லை, உண்டியல் எங்கே என்று தெரியவில்லை. அதாவது அடிக்கடி ஒரு கவிதை சொல்லுவேன், எனக்கு கடவுள் வேண்டாம், எனக்கு இந்து மதம் பிடிக்காது, முருகன் வேண்டாம், மாரியாத்தா வேண்டாம், சிவன் வேண்டாம், ஆனால் உண்டியல் மட்டும் எனக்கு வேண்டும். அதுதான் தமிழகத்தில் உள்ள நிலைமை. அதே மாதிரி தங்கத்தை திருடி அதை உருக்கி எங்கே கொண்டு போகிறார்கள் என்றே தெரியவில்லை. ஆக அதை பியூஷ் கோயல் பார்த்துவிட்டு சொன்னார், விளைப்பு சொல்லி இருந்தேன். அதாவது மீனுக்கு உப்பிற்கு என்று மிகப்பெரிய தொழிற்சாலை என்னால் அமைக்க முடியும். அப்போ பியூஷ் கோயல் அதை பார்த்து சொன்னார், இந்த மேனிஃபெஸ்டோவை பார்த்தா தூத்துக்குடி மக்கள் எவ்வளவு பெரிய வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. சகோதரி கனிமொழி ஒன்றும் சொல்லலை, ஆனா எங்களை போன்றவர்கள் இருந்தால் உடனே நேரடியாக இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நான் கனவு திட்டம் போட்டிருந்தேன். அப்போ ஏன் நல்லவர்களால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியவில்லை? இன்னொன்று காசு, இன்னொன்று மாசு.
நான் மா சுப்பிரமணியத்தை சொல்லல, மாசு. என்ன மாசு என்றால் காசு காசு கொடுத்து வாங்குவது. மாசுபடுத்தப்பட்ட தேர்தல் அட்டவணையை வைத்துக் கொண்டு, தேர்தல் வாக்காளர் அட்டவணையை வைத்துக் கொண்டு வெற்றி பெறுவது. ஏன் இந்த ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் பதறுகிறது என்றால், இவர்கள், நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், சின்ன வயதுல இருந்து நான் கேள்விப்பட்டது, நம்ம வீட்டில் சொல்வதற்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் யாராவது மறைந்து விட்டால், மறைந்தவர்களை எல்லாம் எங்காவது சந்திக்க வேண்டும் என்றால் திமுக ஒரு வாக்காளர் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் தேர்தலுக்கு வந்து ஓட்டு போட வந்திருப்பாங்க. அதனால ஒரு 4 மணிக்கு மேல உண்மையான வாக்காளர் எல்லாம் ஓட்டு போட்டுட்டு போறதுக்கு அப்புறம் திமுக காரங்க கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வருவாங்க. அவங்க வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, நம்ம போய் பார்க்கலாம். இது உண்மை. இவையெல்லாம் இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருப்பது. ஆக இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றனர். சென்னையை பாருங்க, சென்னை இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே அமெரிக்காவில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக அதற்கென்று பெரிய பெரிய திட்டத்தை நான் வைத்திருந்தேன். நார்வேயில் எப்படி ரெயின் வாட்டர் டிரைனேஜ் வருதுன்னு அதை ஒரு திட்டமாக தென் சென்னைக்கு வைத்திருந்தோம். ஏன் நாங்களெல்லாம் அறிவாற்றல் இல்லாதவர்களா, பலம் இல்லாதவர்களா? இல்லை, எங்களது பலம் பலவீனமாக முன்னிறுத்தப்படுகிறது. எங்களால் ஏமாற்ற தெரியவில்லை என்பதற்காக நீங்கள் ஏமாறுபவர்களை நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த எஸ்ஐஆர் ஏன் தூய்மைப்படுத்தப்படுகிறது என்றால், ஓரளவிற்கு இந்த தேர்தல் திட்டம் என்பது தூய்மைப்படுத்தப்படும் என்பது இந்த எஸ்ஐஆரில் ஒரு மிகப்பெரிய தாற்பயம். அதனால் இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி என்ற இயக்கத்தை தாண்டி இது ஒரு இளைஞர் இயக்கமாக மாற வேண்டும். ஏனென்றால் இதில் நல்லவர்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லவர்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே தமிழகம் நிச்சயம் காப்பாற்றப்பட வேண்டும். எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. நான் இன்று கவர்னரை விட்டு இங்கே வந்தது இந்த தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும், ஏமாந்து கொண்டே இருக்கும் என்பதற்காக அல்ல. ஏன் நான் பதறுகிறேன்? ஏன் இவர்கள் எல்லாம் கூட்டம் போட்டு போட்டு இதை எதிர்க்கிறார்கள் என்றவுடன் நிச்சயமாக எஸ்ஐஆர் எதிர்க்க முடியாது. ஆனால் ஏன் நான் பதறுகிறேன் என்றால், என் தமிழகத்து இளைஞன் மறுபடியும் இவர்கள் வசனங்களால் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக நான் ஏங்குகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். நான் ஹைதராபாத்தில் நியூ சிட்டி வழியாக போகும்போது நான் பார்த்த அண்ணாந்த கட்டடங்கள், வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லும் என் தமிழகத்தில் இப்படிப்பட்ட கட்டடங்கள் இல்லையே என்று ஏங்கி இருக்கிறேன். வசனங்கள் இங்கே இருக்கிறதே தவிர வளர்ச்சிகள் இல்லை தம்பிகளா, தங்கைகளே. ஆக எங்களை போன்றவர்களுக்கு எல்லாம் ஒரு கடமை இருக்கிறது. எவ்வளவு பெரிய பதவியை விட்டு வந்தெல்லாம் சாதாரண விஷயத்திற்காக அல்ல, தமிழகத்தில் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் எங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். சும்மா ஏமாந்து கொண்டு இருப்பதற்காக அல்ல. ஏன் நடு இரவு ஆரம்பித்து 24 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்கிறேன் என்றால், இந்த தமிழர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். மறுபடியும் மறுபடியும் வசனம் செய்து சமூக நீதி என்ற பொய்யை பேசி, சமூக நீதி என்று பேசுவார்கள். தம் பையனை தான் துணை முதலமைச்சராக வருவார்கள். கனிமொழியை தமிழ் மொழியை வளர்த்தேன், தமிழ் மொழியை வளர்த்தேன் என்று கனிமொழியை தான் கலைஞர் வளர்த்தார். சமூக நீதி எங்கே இருக்கிறது? சமூக நீதி என்றால் துணை முதலமைச்சர் சமூக நீதியில் ஒருவரை வர வைக்க வேண்டும் என்று வைத்திருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கு என்றால் சமூக நீதி கிடையாது. தமிழன் எத்தனை நாள் இப்படி ஏமாந்து கொண்டிருக்க போகிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே கேட்கிறேன், எத்தனை பேர் அவர்கள் கட்சி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள்? நீங்கள் எல்லாம் பணியாற்றவில்லையா? சமூக நீதி இல்லையா? ஆக தமிழன் மறுபடியும் மறுபடியும் ஏமாற்றப்படுவான் என்றால் அதை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் இந்த கூட்டம், இந்த புத்தகம் என்று சொல்கிறேன். நிச்சயமாக. ஏனென்றால் எல்லாம் ஏழனும் பாரதிய ஜனதா கட்சியை தான் சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? பாஜக சொன்ன 200 ரூபீஸ் இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு ஒருத்தன் எழுதலாம், கிளவி நீ சும்மா இரு, நான் கிளவியும் அவங்க தலைவர் இளைஞரும், இளைஞர் கட்சி தலைவரும், இளைஞரணி தலைவர், அவர் முதலமைச்சர் ஆவது இளைஞரணி தலைவராக இருந்திருப்பார். எச்சரிக்கிறேன் உங்களை எல்லாம், முதலில் மரியாதையாக பதிவு செய்யப்படுங்கள். அழகு தமிழை அழைத்து தமிழாக மாற்றாதீர்கள் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா அந்த புத்தகத்தை வெளியிட்டு போவதற்கு வரவில்லை. நான் இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாறி இந்த இளைஞர்களுக்கு அறைகோவல் விடுக்கிறேன். ஒரு ஆளுநராக இருந்த நபர்
2 மாநிலங்களை 2 மாநிலத்தில் முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு 2 மாநில முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்த ஒரு ஆளுநர் நான். சும்மா வந்துட்டு நீங்க உங்களை மாதிரி திட்டிட்டு கேவலம் கிண்டலை பார்ப்பதற்கு நான் வரவில்லை. தமிழகத்தில் புரட்சி செய்வதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்கு இளைஞர்கள் எங்களோடு இருப்பார்கள். அண்ணன் மேல இளைஞர் வருவாருன்னா அண்ணன் வராரு உள்ள. நான் இன்று அறைகூவல் விடுக்கிறேன். பாஜக என்பதை தாண்டி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய இளைஞர்களும் யுவதிகளும் என்னோடு வாருங்கள். தமிழ் 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 என்று உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழிசை தமிழ் மீடியத்தில் படித்தேன். எங்க அப்பா தமிழ் பேர் வச்சார். கனிமொழி எந்த மீடியத்தில் படித்தார்? சர்ச் பார்க்கில் எங்கே தமிழ் மீடியம் இருக்கிறது? ஆக நீங்கள் சொல்வதெல்லாம் போய் நாங்கள் அதை போல வாழ்ந்து கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக இனிமேலும் இவர்களை போல பொய்யுரைகள் தமிழகத்தில் தாண்டவமாட முடியாது என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த புத்தக வெளியீடு. ஏனென்றால் பாஜக என்ன செய்ய முடியும்? பாஜக கால் ஊன்ற முடியாது, கால் ஊன்ற முடியாது, கால் ஊன்ற முடியாது. பாஜக கால் எல்லாம் ஊன்றாதுங்க. பாஜக வேரை ஊன்றிக் கொண்டிருக்கிறது. வேர்வையினால் வேரை ஊன்றிக் கொண்டிருக்கிறோம். 26 மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். விட்டு ஏமாத்த போறாங்க தமிழ்நாட்டில். 26 மாநிலங்களை ஏமாற்றினா ஓட்டு வாங்கணுமா? பாஜகவின் தொண்டர்களின் உழைப்பை தவறாக மதிப்பிடாதீர்கள். இதுல ஓட்டு பெட்டின்னு சொல்லி பார்த்தாங்க. வாக்கு மிஷின்ல போட்டுட்டாங்க, வாக்கு மிஷின்ல தப்பா போட்டுட்டாங்க அப்படின்னு. நான் கேட்கிறேன், தமிழகத்தில் வாக்கு மிஷின்ல நீங்க போட்டுக்கிட்டீங்களா? ஓட்ட உதவி சொல்றீங்கள? அப்ப நீங்க வெற்றி பெற்றா வாக்கு மிஷின் நல்லா வேலை செய்யுது. பாஜக வெற்றி பெற்றா வாக்கு மிஷின் எல்லாம் தாமரையா விழுந்துருச்சான். நீங்க நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் 2026 நான் ஏற்கனவே சொல்வதை போல குடத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும். சென்னை கோட்டையில் இரட்டை இலையோடு தாமரை மலரும். இது ஒரு சமுதாய பண்பு, சமுதாய புரட்சி. ஏதோ தேர்தல் நினைக்காதுங்க. நான் இதை 2026 சாதாரண தேர்தல் என்று எடுத்துக் கொள்ளவில்லை. 1967 இந்த தமிழகம் ஏமாற்றப்பட்டு பெருந்தலைவர்கள் போன்ற காமராஜர்கள் கூட தோற்கடிக்கப்பட்டு இது அதே கட்சியை சார்ந்த எந்த கட்சிகளை மிசால போட்டுச்சோ அந்த கட்சி தோழி ஏறிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு பாஜக அடிமைப்படுத்துகிறது சொல்றீங்களே. இன்னைக்கு இலங்கையில் தமிழர்களை கொன்ற கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். நியாயமாய் என்று கேட்கிறேன். வைகோவர்களே கள்ளத்தோணியில் ஏறி போனீர்களே, இந்த அதே கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, நியாயமா என்று கேட்கிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்களே, காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்து இலங்கை தமிழர்களை கொண்டு குவித்ததே, அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, நியாயமா என்று கேட்கிறேன். ஆக ஓட்டுக்காக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அடிபணிவீர்கள். நாங்கள் அப்படி அல்ல. எப்படி வட இந்தியாவில் 21 மாநிலங்களில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோமோ அதே வளர்ச்சி திட்டங்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும். ஏமாற்றப்படும் தமிழகம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். இன்றிலிருந்து தமிழகத்தில் உள்ள இளைஞர்களின் இயக்கமாக மாறி பாரதிய ஜனதா கட்சி என்றாலே ஏமாற்றுவதற்காக வந்த கட்சி அல்ல. அதே போல மதவாத கட்சியும் அல்ல, மனிதவாத கட்சி. ஆக அந்த கட்சிக்கு நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர் நீங்க மாற்றிடுவாங்களாம். இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியாதாம். 3 மாசத்துல, அதாவது மழை காலம் வந்துருச்சா, ஐயோ அவ்வளோ அக்கறை. மழையிலெல்லாம் தத்தளிச்சுட்டு பென்ஷன் எம்பி எங்கன்னே தெரியாது. எங்க போனீங்க? அப்போ மனிதவாமன் எங்க போச்சு? ஆக வாக்காளர் சரி பார்ப்பு மட்டும் மழையா. தூத்துக்குடி மக்கள் மழையில் வென்று கொண்டிருக்கும் பொழுது, உழைத்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் எங்க போனார்? இந்தி கூட்டணிக்கு போனார். ஆக மழையை பார்த்து இவர்கள் எல்லாம் அப்படியே பதறுகிறார்களா மக்களுக்காக. சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. 4000 கோடி எங்க போச்சு? ஆக மக்களை தத்தளிக்க விட்டுட்டு இன்னைக்கு காரணம் வேணும், மழையில எஸ்ஐஆர் நடத்த முடியாது. இது நவீன யுகம், மின்னணு யுகம். ஆக இந்த டெக்னாலஜி இருக்கும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்றார் டெக்கேட் அப்படின்றார். இது டெக்கேட் இல்ல டெக்கேட். ஆக டெக்னாலஜி இருக்கும் பொழுது 30 நாட்களில் நிச்சயமாக இது முடியும் என்பதை தேர்தல் ஆணையம் விடுவித்திருக்கிறது, எழுதி கொடுத்திருக்கிறது. அதனால் இன்றைய காலகட்டத்தில்
நாளைய தினம் இந்த இயக்கம் ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்காகவே இன்று இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. இதில் எல்லாவற்றிற்கும் நான் பதில் சொல்லி இருக்கிறேன். 30 நாள்ல முடியுமா? ஒரு தலைவர் கேட்கிறார். முடியும். உச்சநீதிமன்றம் போவோமா? போக முடியாது. அதற்கும் பதில் இருக்கிறது. ஏமாற்றப்படுவார்களா? இல்லை, ஏமாற்றப்பட முடியாது. உண்மையான வாக்காளர்கள் விடுபட முடியுமா? இல்லை, விடுபட முடியாது. இறந்த வாக்காளர்கள் தான் நீக்கப்படுவார்கள். ஆமாம், இறந்த வாக்காளர்கள் தான் நீக்கப்படுவார்கள். 18 வயது உள்ள வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள். ஆனால் ஒருவருடன் சேர்க்கப்படுவார்கள். ஆக எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது. இதில் நான் சொல்வது இல்லை என்றால், நேற்று சர்வ கட்சி கூட்டத்தை பார்த்தீர்கள் என்றால், கூட்டமாக கூடி பொய் சொல்லிக் கொண்டே இந்த தமிழகத்தை ஏமாற்ற முடியும் என்று ஒரு கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய கூட்டம் என்பதையும், நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் சொல்வதற்காகத்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா. அதனால் நிச்சயமாக, ஏன்னா பயமுறுத்துறாங்க. அழகா தேர்தல் கமிஷன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பதிவு செய்ய முடியலன்னா BLO ஆபீசர் உங்களுக்கு பதிவு செய்ய முயற்சி செய்வார், உதவி செய்வார். நீ எந்த சர்டிபிகேட்டையும் கொடுக்க வேணாம். நேற்று டெத் சர்டிபிகேட் கேட்பாங்க, 20 வருஷத்துக்கு நாள் டெத் சர்டிபிகேட் கேட்பாங்க. ஒன்றும் கேட்க மாட்டாங்க. போட்டோ கூட விரும்பினா கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் BLO ஆபீசர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு BLO ஆபீசர் 1000 வாக்காளருக்கு மட்டும்தான். 3 முறை போனால் அவங்க அழகாக அதை பதிவு செய்து விடுவார்கள். ஆக ஒரு கிணறு சுத்தப்படுத்தப்பட இருக்கிறது. நல்ல தண்ணீர் நமக்கு கிடைக்க இருக்கிறது. ஆனால் இதுவரையும் சாக்கடை தண்ணீரையே குடித்துக் கொண்டிருந்த நமக்கு சாக்கடையை தான் நான் கொடுப்பேன், நல்ல தண்ணீர் உங்களுக்கு கிடைக்க கூடாது என்ற வன்மம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருக்கிறது என்று சொல்லி, நிச்சயமாக இந்த புத்தகம் பெரிய புத்தகம்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் இது அவசியமான புத்தகம். என்னெல்லாம் அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்களோ அதற்கெல்லாம் ஒரு பதில் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் தெளிவாக ஒன்றை எடுத்துச் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தகத்தை மரியாதைக்குரிய விஜயதர்மி அவர்கள், அண்ணன் அர்ஜுன் மூர்த்தி அவர்கள், அண்ணன் கராத்தே தியாகராஜன் அண்ணன் அவர்கள், அதே மாதிரி எங்களது 3 மாவட்ட தலைவர்கள், அவர்களோடு முதல் வாக்காளர்கள் அவர்கள் தான். மெயினா நான் ரிலீஸ் பண்ணும்போது பெறுபவர்கள் முதல் யங் ஓட்டர்ஸ், இது வரைக்கும் முதல் வாக்காளர்கள், அப்புறம் மூத்த வாக்காளர்கள், அவர்களுக்கு முதல் புத்தகம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யார் வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வர சொல்லுங்க. திமுக வந்து இது போன்ற ஒரு உண்மைக்கு மாறான விஷயங்களை வந்து தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கதா சொன்னீங்க. பட் நம்ம தரப்புலையுமே திமுக வந்து ஏற்கனவே பல்வேறு வாக்காளர்களை சேர்த்துட்டாங்க, ஒரு 70க்கும் மேற்பட்ட ஒவ்வொரு பூத்லையும் சேர்த்துட்டாங்கன்ற தகவலை சொல்கிறோம். பட் அவங்க அவதூறு பரப்புறதா சொல்லும்போது நம்மளும் அப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோமோன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்லை, அது என்னன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில நம்ம அப்படி சொல்றோம். ஏன்னா இதுல வந்து ஒரு வாக்காளர் சீர்திருத்தம் என்பது 21 ஆண்டுகளுக்கு பின்பு வர இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு மத்தியில் ஒரு அதிகாரிகிட்ட பேசிட்டே வந்தேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடிஷன் டெலிஷன் இருக்கும். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கலை. அதனால நிச்சயமாக இறந்த வாக்காளர்கள் பட்டியல் இருக்கும். ஆக ஏன் அவங்க அதை எதிர்க்கிறார்கள் என்பதுதான் நம்மளோட கேள்வி. நேர்மையா இருக்கும் பொழுது இறந்த வாக்காளர்கள் நீக்கப்பட போகிறார்கள், இரட்டை வாக்காளர்கள் நீக்கப்பட போகிறார்கள். இதில் என்ன பதற்றம்? அப்ப நீங்க வேண்டுமென்றே அதை எதிர்க்கிறீர்கள் என்றால் ஏற்கனவே உங்க சரித்திரம் சொல்லுது அப்படி. அதனால நாம் அதை சொல்றோம். அவங்க சொல்றதுக்கு எதிர்வாக்கு சொல்றமே தவிர முதல்ல நம்ம அவங்களை குற்றம் தான் சாட்டணும் இல்லை. அவங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டால் அவர்கள் அனாவசியமா பாஜகவின் ஓட்டுக்களை நீக்குகிறார்கள். எப்படி பாஜக ஓட்டுன்னு அவங்களுக்கு தெரியும்? எல்லாவற்றிற்கும் மேல சிறுபான்மை ஓட்டுகளை நீக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். குஜராத்தா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், கோவாவா இருக்கட்டும், சிறுபான்மை மக்களின் துணையோடு தான் பாஜகவின் முதலமைச்சர் பிரதம அமைச்சராக மரியாதைக்குரிய பிரதமர் வீற்றிருக்கிறார். அண்ணன் ஸ்டாலின் மாதிரி மாறுபாடு பார்க்கறது இல்லை. இந்துக்களுக்கு நாங்க வாழ்த்து சொல்ல மாட்டோம், மாறுபாடு பார்க்கறது இல்லை மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். ஆக எதற்கு நாங்கள் சிறுபான்மை ஓட்டுகளை நீக்க வேண்டும்? ஆக இது எல்லாம் தவறான கண்ணோட்டத்தில் சொல்லப்படுகின்ற நாங்கள் எதிர்த்து சொல்கிறோம், அவ்வளவுதான். அடுத்தபடியாக எந்த மீடியா பேர் அறிமுகப்படுத்த கேள்வி கேளு. பேசுகிறேன் மேம். நேற்று வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்திருக்கு சிஎம் தலைமையில்.
அங்கே வந்து 45 பார்ட்டிக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து ஒரு ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அந்த ரெசல்யூஷனில் சுப்ரீம் கோர்ட் போவோம், அதுலேயும் நான் அதில் பதில் சொல்லியிருக்கேன். இன்னொன்று 2026க்கு பின்னால் நடத்தணுமா? அதாவது இது வந்து குதிரை ஓடுனதுக்கப்புறம் இதை பூட்டு போடுற மாதிரி எப்போ தேர்தல் வருதோ அந்த தேர்தலில் தானே தூய்மையான வாக்காளர் பட்டியல் இருக்கணும். இப்போ சேர்க்கப்படாதவர்கள் சேர்க்க வேண்டும், நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்பட வேண்டும்னா நாங்கள் தயார் பண்ணி வச்சுட்டோம் 2026க்கு. அதனால நீங்கள் இதை நீக்கிடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் கேட்குறேன், இறந்தவர்களின் வாக்குகள் போடப்பட வேண்டுமா? 18 வயது வாக்குகள் சேர்க்கப்பட வேண்டாமா? இன்னொன்று சொல்கிறாங்க, இது ஒன்று சாதாரண அடிஷன் டெலிஷனில் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நான் தேர்தல் கமிஷனர் முன்னாள் தேர்தல் அதிகாரி ஒருத்தர்கிட்ட கேட்டேன். 25 ஆண்டுகளாக தெரியாதல் இருந்தனால் பீகாரில் எல்லாரும் சொல்கிறாங்க, பீகாரில் இதில் நான் ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன், 40 லட்சம் பேர் இரட்டை வாக்குப்பதிவு இருந்திருக்குது. இதில் போட்டுருக்கேன் எத்தனை பேர் பீகாரில் எதற்கு நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அது கிளியராக அதில் போட்டிருக்கோம் பீகாரில் என்ன நடந்தது என்பதில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் சுமார் 22 லட்சம் பேர், நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் 36 லட்சம் பேர், இரட்டை பதிவு 7 லட்சம் பேர். ஆக இது எல்லாமே இருந்தது தானே. இதில் 46 லட்சம் பேர் வெளியே வந்துட்டாங்களா? இல்லை. ஆக இது பீகாரில் தெளிவாக நடைமுறைப்படுத்தப்பட்டது தான். ஆக ஒரு தேர்தல் நடப்பதற்கு முன்னால தானே கேட்ச் பண்ணணும். தேர்தல் எல்லா முறைகேடும் நான் செஞ்சுக்கிறேன், அப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அப்புறம் நாங்கள் அதே முறைகேடு செய்வோம், நீங்கள் அப்புறம் வேணா நீங்கள் பண்ணிக்கணும்னா என்ன அர்த்தம்? எங்களோட நோக்கம் நீங்கள் பொய்யான ஒரு வாக்குகளை பதிவு செய்யக்கூடாது என்பதும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்கள் இல்லை, பிஜேபிக்கு ஒரு பின்புல ஒரு பேக் பிளான் இருக்கு, அதனால தான் இவங்க இங்கே எஸ்ஐஆரை இப்போ ஃபேஸ் 2ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்றதை. இல்லை, 21 மாநிலங்களை நாங்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறோம் பிஜேபி. அங்கே எஸ்ஐஆர் கொண்டு தான் நம்ம வரணும்னு இல்லை. ஆனால் தமிழகத்தில் 2004ற்கு பின்பு எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனால இதை நடைமுறைப்படுத்தணும். அதாவது எந்தவித புரட்சியும் செய்யக்கூடாது, எந்தவித தூய்மை பணியும் செய்யக்கூடாது, அது அப்படியே கிடக்கணும்னா என்ன அர்த்தம்? அதுதான் நம்ம ஆதரிக்கிறோம். ஹலோ மேடம், திஸ் இஸ் நாகார்ஜுன் ஃப்ரம் சன் நியூஸ். நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக கூட்டணி அல்லாம மற்ற கட்சிகளும் சேர்ந்தாங்க. ஆனா இதோட மொத்தமா வந்து இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பதற்கான காரணமா நீங்க எதை பாக்குறீங்க? திமுக கூட்டணி சார்ந்தல்லாம திமுக கூட்டணியில் இருக்கவங்களே பல்வேறு கட்டங்களான இதை சொன்னாங்க, எஸ்ஐஆருக்கு ஆப்போசிட்டானது. இது கொண்டு வந்து அவங்க கூறுறதுக்கான காரணம் என்ன? எஸ்ஐஆர் எதிர்ப்பதற்கான பிராமினன்ட் எய்ம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன் வராதவங்க எல்லாம் பாஜகவுக்கு பயந்து போய் வந்தாங்கன்னு சொன்னது மாதிரி வந்தவங்க எல்லாம் முதலமைச்சருக்கு பயந்து போய் வந்தாங்கன்றதே நான் சொல்ல முடியும். என்னால கொள்கை மாறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரேடியா ஆமா 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 ஆமான்னு சொல்றீங்களா? அது என்ன அசஸ் பண்ணீங்க? நான் துணை முதலமைச்சரோட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அவர் அது என்னன்னு தெரிஞ்சாதானே அதோட அர்த்தம் தெரியும். பேரே சரியா சொல்லணும், அப்போ என்ன அர்த்தம் தெரியும்? அர்த்தம் பேர்லேயே இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், அன்னை வைகோவா இருக்கட்டும், சகோதரர் திருமாவளவனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சமூக நீதி பேசிக்கொண்டு சுயநலமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள். சுயத்தையே அப்படியே விட்டு விட்டு ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதையே சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டணி என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வைகோ போன்றவர்கள் சின்ன வயதுல நான் பார்த்தது. திருமாவளவன் என்றால் அவர்களெல்லாம் சுயமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள். செல்வப்பிறந்தையை நம்ம கேட்கவே வேணாம், ஏன்னா அவங்கெல்லாம் அப்படியே இருந்து பழக்கப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் கொஞ்சம் வீராவேசமாகவாவது முடிவெடுத்து பழக்கப்பட்டவர்கள். ஆக எல்லாருமே இப்படி ஆயிட்டாங்களே எனக்கு கவலையாக இருந்தது. அதான் நான் உண்மையிலே இன்னைக்கு வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிறேன். நான் எனக்கு கோபம் கூட வரல, கவலை. தமிழகம் இப்படி போய்கொண்டு இருக்கிறது என்ற கவலை. நம்மை போன்றவர்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, நான் சின்ன வயதுலேருந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, டிரைவிங் தெரிஞ்சவங்க பக்கத்தில் வந்து டிரைவ் ஓட்டக்கூடாது, டிரைவிங் இருக்கக்கூடாதும்பாங்க. அரசியலில் ஒரு 2-3 வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்ததுனால் என்னால் சில விஷயத்தை தாங்க முடியலன்றது தான் அன்னைக்கு சிரமமாக இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னது என்ன, கட்சிகள் இப்போ வந்து என்னன்னா இது வந்து ஜனநாயகத்தில் வாக்காளர்களுடைய உரிமையை பறிக்கும்.
தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்றேன். அதனால அதுக்கு ஒரு சாப்டர்ல கொடுத்துருக்கேன். அவர் தான் கேட்டார் 30 நாட்களுக்குள் இதை செய்ய முடியுமான்னு அவர் கேட்டதுக்கு தான் இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கேன். அதனால நான் வந்து ரொம்ப பழையமான கட்சிக்கும் பதில் சொல்லியிருக்கேன், புதிய கட்சிக்கும் பதில் சொல்லியிருக்கேன். அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேணும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் என்று தெரியும். அதனால சும்மா உரிமையை பறிக்கிறது நான் என்ன கேட்குறேன், ஓட்டு போட வேண்டிய எலிஜிபிள் பர்சன்ஸ்லாம் ஓட்டு போட போறீங்க, ஓட்டு போடக்கூடாத இருக்கின்ற இன்எலிஜிபிள் பீப்புள் எல்லாம் ரிமூவ் பண்ண போறாங்க. இதுல எங்க ஓட்டு பறிக்கப்படுகிறதுன்னு எனக்கு தெரியலையே. சரி, ஓட்டு பறிக்கப்படுறது ஒரு உங்களை உரிமையான எலிஜிபிள் ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணிட்ட திமுக சும்மா இருக்குமா? அவங்களோட BLA 2 சும்மா இருப்பாங்களா? இது ஓப்பன் டொமைன்ல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவங்களுக்கான வாக்கு. என் கட்சி தொண்டர்கள்லாம் இங்கே எல்லாரும் வந்தாங்கன்னா அந்த ட்ரைனிங்கு போயிட்டு தான் வந்தாங்க. அங்கேயே சில பேர் எதிர்த்து சொல்லியிருக்கிறாங்க சில விஷயங்கள் எல்லாம். ஆக இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான வாக்கு முகவர்கள் இதில் பணிபுரிய போகிறார்கள், லட்சக்கணக்கான BLOs பணிபுரிய போகிறார்கள். ஆக இவ்வளோ பேர் பணிபுரியும் பொழுது நமக்கு ஏன் இந்த கவலைன்றது எனக்கு தெரியல. அதுதான் நான் சொல்றேன். எனக்கு என்ன கவலைனா, தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும் பொழுது உடனே அதை எதிர்த்து சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்ற கவலை தான் எனக்கு இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். சொல்லுங்க மேம். லோகேஷ் கந்தர் டிவி SIR சிறுபான்மையினர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்ப்பா. சிறுபான்மையினருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான எந்த அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான கிடையாது. எல்லாம் பாட்னா பற்றி சொன்னாங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா டெலிஷனும் நடந்தது, அடிஷனும் நடந்திருக்கு. அதனால இந்த இவர்களில் தான் நீக்கப்படுவதும் இல்லை. அவங்க நீக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே பீகார்ல நீக்கப்பட்டதற்கு பின் 1 மாதத்திற்கு அந்த வாக்காளர் லிஸ்ட் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. சிறுபான்மை யாரும் வந்து என் வாக்காளர் நீக்கலன்னு சொல்லல. அதனால இதுல சிறுபான்மை பெரும்பான்மை இந்துக்கள் முஸ்லிம்கள் கிடையாது, இந்திய வாக்காளர்கள் அவ்வளவுதான். இந்திய வாக்காளர்கள் என்று பெருமைப்படுபவர்களை தவிர இல்லை இந்து இந்திய வாக்காளர், முஸ்லிம் இந்திய வாக்காளர்கள், கிறிஸ்டியன் இந்திய வாக்காளர்கள் கிடையாது. இதை நீங்கள் தான் பிரிவுபடுத்துகிறீர்கள், பிளவுபடுத்துகிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். உச்ச நீதிமன்றமே அதிகாரப்பூர்வமாக அப்படி இல்லை என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். டீலிமிட்டேஷன் வந்தப்போ அப்பவும் அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக டீலிமிட்டேஷன் பற்றின ஒரு பேச்சு வந்தப்பவும் கவர்மெண்ட் வந்து DMK கவர்மெண்ட் வந்து அதில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம். அதே மாதிரி இந்த முறையும் ஒரு SIRக்கு எதிரான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் வைக்கிறாங்க. ஒரு கருத்துருவாக்கமாகவே இருந்தாலுமே கூட திமுக அது ரொம்ப வலிமையாக முன் வச்சிடறாங்கன்ற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு எதிர் விமர்சனங்கள், எதிர் பிரச்சாரங்கள் இல்லை, அந்த கவலை தான் எனக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லது நடக்கும்போது ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று கூட்டி அது எதிர்வினையாற்றி அவர்கள் வலிமையாக அதை பதிவு செய்து விடுகிறார்கள். அந்த வலியினால் தான் நான் இன்னைக்கு இந்த புத்தகம் வெளியிடுகிறேன். ஆக நான் ஏற்கனவே சொன்னேன், வளர்ச்சியை விட வசனங்கள் அதிகமாக பதிந்து விடுகிறது தமிழ்நாட்டில், கொள்கைகளை விட கோஷங்கள் அதிகமாக பதிந்து விடுகிறது. ஆக அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது. உண்மையாக மக்களுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். இந்த வசனங்களை எல்லாம் எழுதி போய் இதை படிக்கிற காலம் எல்லாம் போய் சும்மா சமூக நீதி என்று பேசிவிட்டு, ஆனால் என் குடும்பத்திலே என் கட்சியிலே கூட சமூக நீதி கிடையாது என்ற ஒரு நிலையை தோலுரித்து காண்பிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த புத்தகம்னு நான் நினைக்கிறேன். இது அவங்க சொன்னதுல பாதி மட்டும் காடா போட்டாங்க. இந்த தொலைக்காட்சியில் அந்த காடு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா தேர்தல் அதிகாரி வாக்கு நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா நீங்க நீக்கிடுவோம்னு சொல்றதுக்கு ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பாங்களா? இல்ல அந்த கார்டு போட்டது அதுக்கு முன்னால அவங்க என்ன பேசுறாங்க பின்னால என்ன பேசுறாங்கன்னு தெரியும். அதாவது ரொம்ப நல்ல கேள்வி இது. பொதுமக்கள் தான் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. BLO ஆபீசர் வந்து என்னென்ன சொல்றாங்களோ அதை ஃபில் பண்ணலாம். சில ஷரத்துக்கள் அதில் ஃபில் பண்ண முடியலன்னா விட்டுடலாம். போட்டோ ஒட்டி தான் ஆகணும், இல்லை போட்டோ கூட ஒட்ட வேணாம், பழைய போட்டோ கூட எடுத்துக்கலாம். டெத் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு நேற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாங்க. அதுவும் கிளாரிஃபை பண்ணிட்டேன், அதெல்லாம் வேண்டியது இல்லை. அதனால 2 ஃபார்ம். அதனால அவங்க வந்து ஃபார்ம் இல்லைன்னா நீக்கப்படுவாங்க. ஆனா ஃபார்ம் இல்லாம வாய்ப்புகள் இல்லவே இல்லை. 3 முறை வர போறாங்க, அக்கப்பக்கத்துல விசாரிக்க போறாங்க. இதெல்லாம் இந்த SIRல உள்ள பாசிட்டிவிட்டிஸ். அதனால சும்மா வந்து உடனே அவங்க கேட்பாங்க ஃபார்ம் இல்லை அப்படின்னா கூட மக்கள் நம்ம என்ன செய்யறோம்?
நம்ம வரைவு வாக்காளரை பார்த்துட்டு நாம அதனால தான் இது மக்கள் இயக்கமா மாறணும். ஏன் வாக்கு என் உரிமை, இதை யாரும் நீக்க முடியாது என்ற உரிமை நமக்கு இருக்கணும். நமக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதனால இது ஒரு மக்கள் இயக்கமாவும் மாறணும் அப்படின்னு நான் சொல்றேன். மேடம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஆருக்கு அதிகாரிகள் நேரம் வருவாங்க, ஆவணங்களை சரி பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு சில பேருக்கு ஆவணம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஒவ்வொரு முறையும் அவங்க மாத்துறது எவ்வளவு தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு ஆவணத்தில் அவங்களோட டீட்டெயில்ஸ்ல சேஞ்ச் பண்றது எவ்வளவு கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த குறிப்பிட்ட காலமே இருக்கக்கூடிய நிலையில எல்லாரோட வாக்காளர் பட்டியலும் எப்படி சரி பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுக்குதான் இப்ப 1000 பேருக்கு தான் ஒரு பிஎல்ஓ ஆபீசர், 1000 பேருக்கு மட்டும்தான் 3 மூட்டை முறை வருவாங்க. இது டெக்னாலஜி உலகம். என்ன அதுல வந்து ஸ்வீப் அப்படின்ற கவர்மெண்டோட ஆப் இருக்கு, சென்ட்ரல் நம்ம தேர்தல் கமிஷனோட ஆப் இருக்கு. தேர்தல் கமிஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்காக பதிவு செய்யப்படக்கூடிய இணையதள வசதி கொடுத்துருக்காங்க. இணையத்தை நம்ம எல்லாம் பார்க்கலாம். இவ்வளவு வசதி இருக்கு. நாம ஏதோ ஒரு வாட்டி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து கால அவகாசம் கம்மியா இருக்கு. ஆதார் கார்டு சீர்காமிக்கும் போது பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இதுக்கு வந்து எப்படி சாத்தியமாகுது? இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன். அதாவது இதுல வந்து ஃபார்ம் இருக்கு, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்போம். ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதில் 2 ஃபார்ம் இருக்கும். ஒரு ஃபார்மை கையில் வச்சிருப்பாங்க, அது வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வச்சுக்கலாம். இன்னொன்று, உங்களுக்கு ஒருவேளை அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் திருப்பி பிஎல்ஓ ஆஃபீஸர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 2வது முறை வரலாம், 3வது முறை வரலாம். ஆக ஒரு 1000 பேருக்கு தான் ஒருத்தர் டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஆக நமக்கு வந்து உதவி செய்யறாங்க. நம்மளோட வாக்கு இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறோம். நம்ம டி நகரில் எங்கள் கவுன்சிலருக்கு ஓட்டு போட்ட ஒரு 10,000 ஓட்டு அங்கே இல்லைங்க. அந்த தெருவில் அந்த பாசிட்டிவாக இருக்கிற ஓட்டர்ஸ் கையில் கார்டு வச்சிருந்தாங்க, அது டெலீட் ஆகப்பட்டது. அப்படிப்பட்ட விஷயம்லாம் என்னோட வாக்குரிமை பறிக்கப்படாது என்பதுதான் அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. ஏறக்குறைய 1 லட்சம் ஓட்டுகள் கோயம்புத்தூர்ல காணாமல் போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் ஓட்டு போட வந்தவர் அங்க என்னோட ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. ஆக அது மாதிரிலாம் நடக்காது, நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது. இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு கிடையாது. அவங்க இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்கு. ஆமாம், எஸ்ஐஆர்ல நம்மளோட ஓட்டு, நம் நாட்டு ஓட்டு இல்லாமல் வெளிநாட்டு ஓட்டு தான் டெலீட் செய்யப்படும். நம்ம ஓட்டுக்கு தானே, நம்ம ஜனநாயகம் தானே. இதுவும் எஸ்ஐஆர்ல ஒரு பகுதி தான். தீபிகா நடராஜன் ஃப்ரம் குமுதம். தொடர்ந்து வந்து தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை பார்க்க முடியுது. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? இல்ல, ஒண்ணு கேட்கிறேன். இங்க தமிழ்நாட்டில் தமிழக தேர்தல் ஆணையம் தான் இதுல ப்ரொசீஜர் முழுசா எடுத்து போறோம். ஆக தேர்தல் ஆணையத்தை எங்களுக்கு ஃபேவரபிளா இருந்ததுன்னா அப்புறம் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட எங்களுக்கு கிடைக்கல? வாக்கு மிஷின்ல ஏன் தாமரை அப்பமத்திரம் விடல? ஆக நேர்மையாக தான் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அது எப்படி தேர்தல் ஆணையம் வந்து நீங்க ஃபேவரபிளா நடந்துக்க முடியாது. அதை வெரிஃபை பண்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதனால தான் என்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டாருங்க, எஸ்ஐஆர் பத்தி நீங்க ஏன் எழுதுறீங்க, தேர்தல் ஆணையத்துக்கு அப்ப நீங்க ஃபேவரபிளா இருக்கீங்களா? நான் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாம இருக்கிறோம். 20 கட்சி ரெகக்னிஷனே இல்லாத கட்சி, ரெகக்னிஷன் போன கட்சி, அதே மாதிரி அதிகாரப்பூர்வம் இல்லாத கட்சி, ஒரு கட்சி வெளிநடப்பை செஞ்சாங்க. அதனால சும்மா ஒரு தோற்றம் ஏற்படுத்தியதை தவிர இன்னைக்கு உண்மையிலேயே வாக்காளரின் வலிமையாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. மாதிரி இதை தொகுத்து வழங்கிய தம்பி ரங்கநாயகுலு அவர்களுக்கு, உங்க பேர் சொல்லும் போதெல்லாம் மைக் ஆஃப் ஆயிருக்கு, அது நான் காரணம் இல்லை. ஊடக பொறுப்பாளர் ரங்கநாயகுலு அவர்களுக்கும் எனது வணக்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக எனது அழைப்பை ஏற்று வந்த அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு, ஏன்னா உங்க மூலமா தான் இது பொதுமக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். எனக்கு வந்து விவாதங்கள்லாம் பார்க்கும்போது சில விவாதங்கள் நடுநிலையாக நடக்கிறது, சில விவாதங்கள் ஓர்நிலையாக நடக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கான நல்ல செய்தி மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான்.